ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ்ல என்ன போயிட்டு இருக்குன்ற அப்டேட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. செகண்ட் மிட் வீக் எவிக்ஷன், அதாவது ரெண்டாவது மிட் வீக் எவிக்ஷன் வந்து இப்போ நடக்க போகுது. அது யாருன்ற நியூஸும் இப்போ வெளியில் வந்திருக்கு அப்படின்றது தான் அதிர்ச்சியான தகவலே. யாருன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன் அனுப்புகிறாங்கன்றது இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஃபுல்லாகவே பார்க்கலாம். காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாயா அர்ச்சனோட ட்ராமா தாங்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு போட்டு கழுத்தை அறுத்துட்டு இருக்காங்க. ஒன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கணும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிஞ்சு போய் தனியாக உக்காந்துடணும். இல்லையா பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு இந்த மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறது, அப்புறம் பிடிக்காதுன்னு சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எதுக்கு இவ்வளோ ஃபேக்காக இருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது முடிய போகிறதுக்கு, எதுக்கு இவ்வளோ ஃபேக்னஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அர்ச்சனா கிட்டேயும் தோணுது, மாயா கிட்டேயும் தோணுது. இவங்க ரெண்டு பேருமே டிசர்விங் இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. கடைசியில் தினேஷ் ஜெயிச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து ஓட்டிங் அனாலிசிஸை பார்ப்போம், யார் யார் எவ்வளோல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து அர்ச்சனா இருக்காங்க. அர்ச்சனா வந்து அதே லீடிங் பொசிஷனில் கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகளை வந்து நெருங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 2,40,40,000 மேலே வாக்குகள் போயிட்டு இருக்கு அர்ச்சனாக்கு. ஸோ பாட்டு கீட்டுன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக என்ன பண்ணாலும் உங்களுக்கு வர ஓட்டு வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் மணி இருக்காரு. அர்ச்சனா எங்கேயோ இருக்காங்க, மணி எங்கேயோ இருக்காரு. அவர் வந்து 73,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து தினேஷ் இருக்காரு. தினேஷ் வந்து 52,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் மாயா 48, அதாவது 49,000 கிட்டத்தட்ட இதே ஒரு இதில் தான் போயிட்டு இருக்காங்க. தினேஷும் மாயும் ஒரு 2,000 3,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் போயிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியில் வந்து விஷ்ணு இருக்கார். விஷ்ணு ரொம்பவே கம்மியாக இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 35,000 வாக்குகள் தான் வாங்கியிருக்காரு. ஸோ கன்ஃபார்ம் வந்து கண்டிப்பாக வந்து செகண்ட் மிட் வீக் எவிக்ஷன் வந்து விஷ்ணுவாக தான் இருக்கும். ஏன்னா விஷ்ணுக்கு சுத்தமாக ஓட்டு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மாயாக்கு இருக்கிற ஓட்டில் கூட கம்மியாக தான் அவர் இருக்கார். கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் தான் இருக்கிறாரு. அட்லீஸ்ட் இப்போ மாயா தினேஷாச்சும் ஒரு ஆயிரக்கணக்கில் ஒரு 1000, 2000, 1500 அந்த மாதிரி வித்தியாசத்தில் தான் இருக்காங்க. பட் விஷ்ணு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கார். பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யார் வெளியில் போக போகிறா அப்படின்றது. பட் வந்து நிறைய யாருக்கு இருக்குது அப்படின்னா விஷ்ணுக்கு தான் இருக்குது. பட் இப்போது வந்து ஒரு பெரிய கேள்வி என்ன வருதுன்னா, ரன்னர் அப்பா யார் இருக்க போகிறா, ரன்னர் அப்பா யார் இருப்பா அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய கேள்வியாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லணும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து செகண்ட் பிளேஸ்லேயே தான் இருந்துட்டு இருக்காரு. ஒருவேளை மணிக்கு போகுமா இல்லை மாயாவுக்கு இவங்க பிளான் பண்ண மாதிரி போகுமா அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக போகுது. ஏன்னா மாயாவுக்கு வந்து அந்த அளவுக்கு வாக்குகள் வரல அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் பட் நமக்கு உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பாக தெரியவே தெரியாது. அஃபிஷியலில் வந்து என்ன பண்ணுறாங்க, எந்த மாதிரி வாக்குகள் வருது அப்படின்றது தெரியல. ஏன்னா நிறைய தடவை வந்து மாயாவை வந்து விஜய் டிவி காப்பாற்றியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ லாஸ்ட் டைம் கூட என்னென்னா விசித்ராவை வந்து வெளியில் அமிச்சதுக்கு முக்கிய காரணமே இவங்களை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். இந்த அளவுக்கு மாயாவை காப்பாற்றுறாங்க அப்படின்னா என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா ஒரு ரீசன் தான். ஒன்று அவங்க ரன்னர் அப்பா கொண்டுட்டு வரதை தவிர வேறு எந்த ஒரு ரீசனாகவுமே இருக்கவே முடியாது. பிகாஸ் அவங்க இந்த கேமுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் இவங்க அந்தளவுக்கு பவர்ஃபுல் பிளேயர் தான். மாயா இல்லைனா இந்த சீசன் வந்து ரொம்ப மோசமான ஒரு சீசனாக இருந்திருக்கும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அதனால் மணி ரன்னர் அப்பா வருவாரா இல்லை வந்து மாயா ரன்னர் அப்பா வருவாங்களா அப்படின்றது வந்து சத்தியமாக தெரியல. கண்டிப்பாக விஷ்ணுவும் தினேஷும் வந்து அடுத்தடுத்தது அவுட் ஆகிடுவாங்க அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஸோ அடுத்தது மேபி இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்து விஷ்ணு கிளம்பிடுவார். விஷ்ணு கிளம்பிட்டார் அப்படின்னா சாட்டர்டே சண்டேல வந்து யார் கிளம்புவா அப்படின்றது தெரியல. ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் தான் வந்து இருப்பாங்க. ஸோ அது கமல் சார் போய் கூட்டிகிட்டு வந்து ஸோ யார் வந்து வின்னரோ அது வந்து அனௌன்ஸ் பண்ணுற ஒரு செரிமனி வந்து நடக்கும். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா டைட்டில் வின்னர் அர்ச்சனா தான். அதில் வந்து எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ரன்னர் அப் யார் வருவா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் தான் இருந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக தினேஷ் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. மாயா மணி இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் வந்து கண்டிப்பாக வந்து ரன்னர் அப் ஆக போகிறாங்கன்றது கன்ஃபார்மான ஒரு விஷயம். பட் யார் அப்படின்றது தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.